கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்நாளிலே நமக்கு நற்செய்தி வாசகத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 18 வரையிலான இறைவார்த்தையில் இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். இந்த ஒரு வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நமக்கு திருமுழுக்கு என்றால் என்னவென்று தெரியும். திருமுழுக்கு என்பது ஒரு அருள் அடையாளம். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் தூய ஆவியினை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் தூய ஆவியை மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் தகுதியை நாம் பெறுகின்றோம். இந்த நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். இந்த மீட்பு தான் இங்கே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த மீட்பு திட்டம், இதை கத்தோலிக்க திருச்சபையில் மீட்பு திட்டம் என்பார்கள். இந்த மீட்பு திட்டமானது முதலாக பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார். இந்த மீட்பு திட்டத்தை முதலாக கடவுள் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது கடவுள் ஆபிரகாமிடம் தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை தனக்கு பலியிடுமாறு கூறுகிறார். அப்பொழுது ஆபிரகாமும் தன் மகனை பலியிடுவதற்காக ஆயத்த பண்ணுகிறார். அப்பொழுது கடவுள் மேலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, உன் மகனை கொல்லாதே, நீ எனக்கு அடி பணிகிறவன் என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று ஒரு வானிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் புதரிலே மாட்டு கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தன் மகன் ஈசாக்குக்கு பதிலாக பலியிட்டார். இதுதான் மீட்பு திட்டம். அதாவது அப்படியே இது பழைய ஏற்பாட்டிலே எப்படி நமக்கு மீட்பு திட்டமாக ஆகிறது என்றால், இப்பொழுது ஆபிரகாமை நாம் தந்தை கடவுளாக ஒப்பிடுவோம். ஆபிரகாம் தந்தை கடவுள், ஈசாக்கு மக்கள், அடுத்ததாக அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்கிறது என்றால், தந்தை கடவுள் மக்களுடைய பாவத்தை தன் மகன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் செலுத்தி மக்களை வனாந்தரத்திலே விட்டுவிட்டு அந்த பாவத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவை பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். அதே இதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவதற்கு பதிலாக தன் மகனின் இருந்த பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் செலுத்தி பலியிட்டார். இதுதான் மீட்பு திட்டம் என்று நாம் சொல்கிறோம். இந்த நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். இந்த ஒரு இதில் இந்த மீட்பு என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய ஒவ்வொரு இரத்தமும் தான் நமக்கு மீட்பு. அந்த இரத்தம் தான் நமக்கு மீட்பு. அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர்த்தெழுந்தார். அதன் வழியாக நாம் மீட்படைந்தோம். அந்த நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். அந்த நம்பிக்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் திருமுழுக்கு பெற்றோமானால் நாம் மீட்பு பெறுவோம்.